வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட் ஃப்ளார் குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் வீட் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் சிரப்புக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வீட் ஃப்ளாரை வந்து நம்ம நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, இந்த மாவோட பச்சை வாசனை போனால் போதும். இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெய்யெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். மாவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆப்ப சோடா. மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம குலாப் ஜாமுன் மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நான் அந்த மாவு வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது குலாப் ஜாமுனுக்கு உருட்டிடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து ஊட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஊட்டிக்கோங்க. கொஞ்சம் வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த ஷேப்க்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பால்ஸாக போட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ அப்படியே சிம்லி வச்சுக்கலாம். அப்படிங்க அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா திருப்பி விட்டுடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதை எடுத்துடலாம். குலாப் ஜாமுன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொதிக்கணும். ஸ்டிக்கி பதம் வந்ததும் ஏலக்காய் சேர்த்துடலாம். சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் வந்து இப்படி தட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் இந்த குலாப் ஜாமுனை சேர்த்திடலாம். அதை சேர்க்கணும். ஸோ இதில் ஊறட்டும். ரொம்பவே டேஸ்டியான வீட் ஃப்ளார் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.